ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேவே நாஸ்டாலஜிக்காக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மீல்லாம் பேக் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போகலான்னு பார்த்தா ரோட்ல நிறைய பேர் பழைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் சின்ன பசங்களாம் மோளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப டேஸ் கழிச்சு இந்த பூம் பூம் மாடை கூட பார்த்தேன். நம்மளும் சின்ன வயசுல இருக்கும் போது இதெல்லாம் பண்ணணும்னு யோசிக்கும் போது லைட்டாக பூமர் வைப்ஸ் கொடுக்குது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பிளேஸ் வந்து ரீச் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு போன மீலையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு ஒரு மீன் முழுங்கிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு செஸ்ட் அண்ட் தென் ஷோல்டர்ஸ் ட்ரெயின் பண்ணோம். ஜிம்ல எல்லா டேஸுமே சேமா இருக்காது. சில டேஸ் வந்துட்டு நல்லா வெயிட்ஸ் புஷ் பண்ண முடியும், சில டேஸ் புஷ்ஷே பண்ண முடியாது. அது எதனால் ஆகுதுன்னா, சில சமயம் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்லீப் ப்ராப்பராக இல்லாமல் இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி இல்லைனா ஃபுட் இன்டேக் ப்ராப்பராக இல்லைனா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ மைண்ட் செட்டும் ஒரு காரணம் தான். மைண்ட் செட் நல்லா இருந்தால் வெயிட்ஸ் நல்லா புஷ் பண்ண முடியும். இது எனக்கு அப்படி தான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அளவுக்கு மீறி கையில் வெயின்ஸ் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. ஸோ அதை வீடியோ எடுத்து ரசிச்சுட்டு அப்புறம் ஜிம்ல இருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரு குளியல போட்டு ஆன்லைன் செஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் மீல் ஆஃப் த டேவை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் கிளைண்ட் ஒர்க்ஸ் இருந்தது. அதை அப்படியே முடிச்சுட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தால் பார்ப்போம் guys. பாய்.